தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழர்களை கொன்று குவித்தவர் கவலைக்கிடமாக உள்ளார். தமிழர்களை கொன்று குவித்தவர் கவலைக்கிடமாக உள்ளார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை கொன்று குவித்த 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே, இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே கவலைக்கிடமாக உள்ளார். அவர் வயது மூப்பாலும் உடல்நலக் குறைவினாலும் அவதிப்பட்டு வந்தார். 2 சிறுநீரகங்கள் பழுதடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. டயாலிசிஸ் பண்ணப்பட்டு வருவதாக கூறப்பட்டு வந்தது. நடைபெற்று முடிந்த அதிபர் தேர்தலில் அவருடைய கட்சி படுதோல்வி அடைந்தது. நீண்ட நாட்களாகவே உடல்நலக் குறைவினால் அவதிப்பட்டு வந்த ராஜபக்சே தற்பொழுது இலங்கையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். அவரது உடல்நிலை அபாய கட்டத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. எந்த நேரத்திலும் மரணமடையலாம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மரணத்தை எதிர்பார்த்து தமிழ் தேசிய ஆர்வலர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவரது உடல்நிலை கவலைக்கிடம் என்று செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே நல்ல செய்தி வரும். பொறுமையாக இருப்போம், காத்திருப்போம்.